ஹலோ ரோவான் அமேவின் வெல்கம் ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா தேரி இஷ்மின் படத்துல இருந்து கண்ணே கண்மணி இந்த சாங் தான் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இட்ஸ் வீடியோ சாங். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு இந்த வெர்ஷனோட ஹிந்தி வெர்ஷன் ஒரிஜினல் வெர்ஷன் விச் இஸ் வந்துட்டு தீவானா தீவானா இந்த சாங்கோட ஃபுல் வீடியோ சாங் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுவும் வீடியோ சாங் தான் ஆப்வியஸ்லி. ஸோ கண்ணே கண்மணி தமிழ் வெர்ஷன் கேட்கும் போது அந்த லிரிக்ஸ் நம்ம அந்த லாங்குவேஜ் புரியறதுனால எமோஷனலி அந்த லிரிக்ஸ் என்ன வரிகள் சொல்ல வருதோ நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆயிரும், ரைட்டா? பட் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சரியம்னா தீவானா தீவானா அது ஹிந்தி வெர்ஷன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லிரிக்ஸ் புரியல, லைன்ஸ் புரியல, ஓகேவா? பட் அந்த பாடின விதம், ப்ரெசென்ட் பண்ண விதம், பிளஸ் அந்த வீடியோ சாங்லாம் பார்க்கும்போது எமோஷனலி ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் அந்த மியூசிக்கல் டேஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த தபலா அது மேலே ரொம்பவே வந்துட்டு நம்ம அது அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட் பண்ணி விட்டுறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த தீவானா தீவானா சாங் கேட்கும் போதே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், இதுதாண்டா ஏஆர் ரஹ்மான் சார், இதுதாண்டா அவரோட டச், இதுதாண்டா அவர் ஃபிளேவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணே கண்மணியை நான் கேட்டிருக்கேன். பட் வந்துட்டு ஃபுல் சாங் கேட்டதில்லை. ஹானஸ்ட்லி சொல்ல போனா ஃபுல் சாங் கேட்டதில்லை தமிழ் வெர்ஷன். இது வரைக்கும் நான் லூப் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து தீவானா தீவானா தான். ஓகேவா? இப்பதான் நம்ம ஃபுல் சாங் கேட்க போறேன். அந்த ஹுக் போர்ஷன் மட்டும் நான் கேட்டிருக்கேன் கண்ணே கண்மணியை. ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் கேட்டிருக்கேன், ஃபுல் சாங் கேட்டதில்லை ஹானஸ்டா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லா வந்துட்டு வீடியோ சாங் பார்த்துட்டு சாங்கை கேட்டுருவோம். ஓகேவா? எத்தனை பேருக்கு என்ன மாதிரி இந்த சாங் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹிந்தி வெர்ஷன் பிடிச்சிருச்சா, தமிழ் வெர்ஷன் பிடிச்சிருக்கா, அதையும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் வெர்ஷன் கண்ணே கண்மணியை அது கேட்டுருமா? லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. நீங்க ஸ்டார்டிங் இந்த மியூசிக்கை கேட்கும் போதே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ரெண்டாவது இந்த ஹம்மிங் வருதுல ஒரு வாய்ஸ்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேவரட் ஆயிரும். இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, இந்த தபலாவோட சவுண்ட் இருக்குல்ல அவ்வளோ கலீர்னு கேட்கும். இந்த போர்ஷன் தான் கேட்டேன்.
இந்த லாஸ்ட் போர்ஷன் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். யா ஓகே. தமிழ் வருஷன் நான் சொன்ன மாதிரி அந்த ரிலிக்ஸ் சொன்னால புரியறனால, அந்த லாங்குவேஜ் தெரியறனால, தமிழ் லாங்குவேஜ் தெரியறனால அந்த எமோஷனலோட சீக்கிரமா கனெக்ட் ஆகிக்க முடியுது. அந்த லாங்குவேஜ் எந்த மாதிரி எமோஷனல் டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, அந்த ஒவ்வொரு வரியும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு எமோஷனலா அந்த அந்த சோகமா இருந்தாலும் சரி, பிரேக்கப் சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ற மனசு பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருது ஆட்டோமேட்டிக் அந்த வரிகள்லாம் கேட்கறப்போ. ஏன்னா இது ஆக்சுவலி இட்ஸ் பிரேக்கப் சாங், ஒரு சோக பாடல் கண்டிப்பா சொல்லலாம். பட் இதே வந்துட்டு வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா நம்ம பாய், ஓகேவா, பிரிய பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும் கூட சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் செல்லமா கூப்பிடலாம், ஓகேவா. பட் எனிவேஸ் அந்த சாங் வந்துட்டு தமிழ் வருஷன்ல கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷனலி சீக்கிரமா கனெக்ட் ஆயிடுது. பட் எனக்கு அந்த என்ன சொல்றது, ஹிந்தியில கேட்ட அந்த ரிலிக்ஸோட வச்சு கேட்டதோட தமிழ்ல கேட்கறதுக்கு எனக்கு ஏதோ வந்துட்டு லைக் சரியா உட்கார மாதிரி இருக்கு, ஓகேவா. எனக்கு மியூசிக் பத்தி சரியா தெரியாது, பட் கேட்கறதுக்கு சவுண்டிங்கா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த தபலா வாசிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த அந்த பேஸ்ட் கிட்டாரா, எலக்ட்ரிக் கிட்டாரா, அது எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வச்சு பூந்து விளையாண்டுறாங்க, ஓகேவா. யார் அந்த கிட்டாரிஸ்ட்னு தெரியல, செம்மையா இருந்துச்சு அந்த அவங்க மியூசிக் பண்ணது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்போஸ் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஹானஸா சொல்லணும்னா எனக்கு அந்த ஹிந்தி வருஷன் தீவானா தீவானா அந்த சாங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரிலிக்ஸ் முன்னாடி கூட அது அந்த ரிலிக்ஸோட பாடுறப்போ இந்த டியூன்ஸ்ல வந்துட்டு அழகா வந்து உட்காந்துச்சு. பட் நீங்க தமிழ்ல கேட்கிறப்போ, எனக்கு பர்சனலா தமிழ்ல கேட்கிறப்போ இந்த வருஷம் கன்னியை கேட்கிறப்போ வந்துட்டு இந்த நடு போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரிலிக்ஸோட இந்த டியூன்ல உட்காரல, சரியா ஒட்டாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுச்சு, அது மட்டும் தான். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹுக் போர்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கண்ணே கண்மணியே அந்த அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு அது கேட்டோன்னே கண்ணே கண்மணி அந்த அந்த ரெண்டு வேர்ட்ஸ் கேட்டோன்னே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓகே. ஏன்னா அந்த ரெண்டு வேர்டும் வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம லவ் பாட்டில் கேட்டிருப்போம், ஓகே, பழைய பாடல கேட்டிருப்போம், இப்போ ரீசனா ஒரு பாடங்களும் கேட்டிருப்போம். அந்த அந்த வேர்ட்ஸ் மேலே நம்மளுக்கு எமோஷனலி கனெக்டா இருக்கு. ஜென்ரலா சொல்ல போனோம், ஓகேவா. கண்ணே கண்மணி அந்த அந்த வேர்டிங்க கேட்டாலே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை வச்சு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து நீங்க அப்படியே ஹிந்தியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரி ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்ட் வந்துட்டு வேறையா வரும். இந்த தீவானா டைட்டில் இருக்குல்ல, டைட்டில் வந்துட்டு ரெண்டாவது போர்ஷன்ல தான் வரும், ஓகேவா. ரெண்டாவது இடத்துல தான் வந்து தீவானா அது அங்கதான் வரும், ரைட்டா. ஸோ இதுக்கு இந்த இந்திய வருஷனுக்கும் தமிழ் வருஷனுக்கும் அது ஒரு டிஃபரன்ஷியேட் நான் கண்டுபிடிச்சது, ஓகேவா. ஈஸ்டர் எக்லாம் இல்லை, நான் ஒன்று கண்டுபிடிச்சது. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னோட சாய்ஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு தமிழ் கேட்க நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லல. பட் த ஒரிஜினல் இஸ் த பெஸ்ட், ஓகேவா. அதுதான் பார்க்க போனா இது ஒரு டப்பிங் கணக்கு தானே, ஓகேவா. தமிழ் வெர்ஷன்லேயே படம் இல்லையே, இது படமே ஹிந்தி தானே, ஹிந்தி படம் தானே. ஸோ அதனால அதுல எந்த பாட்டு போட்டாலும் டைலாக் ஆகும் சரி, அதுலதான் உட்காரும் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தீவானா அந்த டியூன்ஸ்ல அந்த லிரிக்ஸ் வந்து அழகா உட்காந்துருக்கு, அதுதான், ஓகேவா. அது எனக்கு பிடிச்சிருக்கு. புரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும், புரியாதவங்க தான் கமெண்ட் தப்பா பண்ணுவீங்க. பட் எனிவேஸ் உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருந்தது, தீவானா பிடிச்சா இல்ல கண்மணி இந்த வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம 1000 வியூஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரும் ஒன்று பார்க்கலையோ கேட்கலையோ நான் இதோட ஒரிஜினல் லிங்க் ஒன்று கீழே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க 1000 வியூஸ்ல ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது முன்னாடி யார் இந்த தேரி இஷ்க் இந்த படம் பார்க்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தவங்க இந்த படத்தை வந்துட்டு ப்ரீக்வல் அந்த ராஞ்சானா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா, இல்லை இந்த படத்தை தேரி இஷ்க் ஸ்டாண்டர்ட் ஆனாவே பார்க்கலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் வந்து தேரி இஷ்க் இது நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஒரு ஐடியா கொடுங்க, அந்த ஐடியா வச்சு நான் வந்துட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ போல ட்ரை பண்றேன், சரிங்களா. ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Bye.